சமையல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் ஐயர் சமையல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போகிற டிஷ் என்ன கேட்டிங்கன்னா, கத்திரிக்காய் கேரட் போட்டு மசாலா கிரேவி. இதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒரு 100 கிராம் பைத்தம்பருப்பு ஏற்கனவே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு பாதி வெந்த பிறகு இப்போது 2 பச்சை மிளகாயை நம்ம அதில் போடுறோம். பச்சை மிளகாயை கீற்றி போட்டிங்கன்னா அதனுடைய காரம் பூரா இறங்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பச்சை மிளகாய் போடுறோம். அதுக்கப்புறம் ஓரளவு பைத்தம்பருப்பு வெந்த பிறகு கத்திரிக்காய் மீடியம் சைஸில் நம்ம நறுக்கி அதில் போடுறோம். இந்த கத்திரிக்காய் ஒரு பாதி வெந்த பிறகு அடுத்ததாக நம்ம இதில் நறுக்கி வச்சுருக்கிற கேரட்டை போடணும். கத்திரிக்காய் ஓரளவு வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு கேரட்டை இது மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி நம்ம அதில் போடுறோம். போட்டு கேரட்டு கத்திரிக்காய் அந்த பைத்தம்பருப்போடு கலந்து நல்லா வேகணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வைக்கிறோம். இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது. துவரம்பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அது வாயு தொல்லை கொடுக்கும். பைத்தம்பருப்பு பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. எல்லாத்துலேயும் பைத்தம்பருப்பு சேர்க்குறது ரொம்ப நல்லது. பொதுவாக கூட்டு இந்த மாதிரி மசாலா கிரேவி இதெல்லாம் பண்ணோன்னா ரொம்ப நல்லது. இந்த கேரட்டு இந்த கத்திரிக்காய் இதுக்கு ஓரளவு தண்ணி விட்டு நம்ம நல்லா வேக வைக்கிறோம். ஓரளவு இது வெந்த பிறகு இப்போது அடுத்ததாக நம்ம இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளை இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த மஞ்சள் தூளை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க, கம்மியாகவே போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு தேவைன்னா கூட சேர்த்துக்கலாம், ஆனால் அதிகமாகிடுச்சுன்னா திருப்பி உப்பை எடுக்க முடியாது. உப்பு போட்டுட்டு அதுக்கப்பிறகு நாம் இதில் கரம் மசாலாவை அதில் சேர்க்குறோம். கரம் மசாலாவை சேர்க்குறோம். பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி தனியாக வச்சுருப்பாங்க. இந்த கரம் மசாலாவை அதில் நம்ம சேர்த்து நல்லா இப்போது அதை கொதிக்க விடுறோம். கொதிக்க விட்டு கடைசியாக நம்ம அதுக்கப்புறம் இன்னொன்று ஆட் பண்ணோம். அது என்னென்னா, தேங்காய், பூண்டு, இஞ்சி, 2 தக்காளி, சீரகம், இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு விழுது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த விழுதை நம்ம இந்த தேங்காய் விழுதை கடைசியாக இதில் சேர்க்குறோம். இதை போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து எல்லா காயெல்லாம் வெந்து நல்லா இதான பிறகு அடுத்ததாக நாம் இதில் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணோம். பெருங்காயம் டேஸ்ட் கொடுக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சாதம், லெமன் சாதம், எந்த வெரைட்டி ரைஸுக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம், சாப்பிட்லாம், தொட்டுன்னு சாப்பிட்லாம். அதே மாதிரி பிரிஞ்சி ரைஸுக்கு தொட்டுக்கிறதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷன் இந்த கத்திரிக்காய் கேரட்டு மசாலா கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் செய்யுங்க. இதில் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்ல வெந்துருச்சு. இது ஓரளவுக்கு கிரேவி பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு அது நல்லா வெடித்த பிறகு இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சிவந்த பிறகு அதில் கருவேப்பிலையை போட்டு நம்ம தாளித்து இந்த கிரேவியில் கத்திரிக்காய் கேரட் மசாலா கிரேவியில் அதில் நம்ம கொட்டுறோம். அவ்வளோதான் இந்த வீடியோ பதிவு இதோட நிறைவு பெறுகிறது. இந்த கிரேவி இதே போல் நீங்களும் செய்து சப்பாத்திக்கு எதுக்குனாலும் நீங்கள் சாப்பிட்டு இது பண்ணலாம். இதே மாதிரி செய்யுங்க. செஞ்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்கள் வீடியோ கீழே உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக இது போல் வீடியோக்கள் நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.